ஃபேக் சிம். இப்போ என் கையில் இருக்கக்கூடிய என்னுடைய மொபைலில் நான் 2 சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 சிம்முமே என்னோட ஐடி ப்ரூஃப் கொடுத்து நான் வாங்கின சிம். அதே மாதிரி நீங்கள் வீடுகளில் எத்தனை சிம் பயன்படுத்தினாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுத்து தான் வாங்கிக்கிட்டு இருப்பீங்க. இதில் என்ன பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் ஐடியோ இல்லை என் ஐடியோ ஃபேக்காக பயன்படுதா, வேற யாராவது நம்ம ஐடி ப்ரூஃப் பயன்படுத்தி சிம்மை பயன்படுத்திட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. காரணம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி டாக்குமெண்ட் கொடுத்து நம்ம சிம் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிம்மை வாங்கிட்டு வந்த பிறகு சிலர் பண்ணுற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வந்த பிறகு நம்ம ஐடி ப்ரூஃபை ஜெராக்ஸ் எடுத்து 2-3 சிம்மை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இப்போ பயோமெட்ரிக் வந்த பிறகுமே உங்கள் ரேகை விழல சார், நோட்டும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சிம்மு கூடுதலாக 2 சிம்மு கூடுதலாக ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இது நடந்துகிட்டு தான் இருக்குது. சிலர் இந்த மாதிரி தவறுகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுற சிம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு தவறானது தான் போகும். ஏன்னா உண்மையாக இருக்கிறவங்களுக்கு என்னையும் அடுத்தவனுடைய அடையாளமோ அடுத்தவனுடைய முகமோ தேவையில்லை. கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுற சிம்மு ஒரு தவறான இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அதோடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணுறதுக்காகவே, அதாவது அடுத்தவங்க ஐடி ப்ரூஃப் வச்சு சிம்மை ஆக்டிவேட் பண்ணி தவறலாக பயன்படுத்துகிறாங்கன்னு மானிட்டர் பண்ணுறதுக்காகவே ஒரு வழிமுறை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன வழிமுறை, அது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ராஜசேகர் டெக்மாஸ்லேருந்து. நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறது தான் முதல் வீடியோ இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானோட. இப்போ நம்முடைய ஐடி ப்ரூஃபில் ஃபேக்காக ஏதாவது சிம் ஏதாவது ஆக்டிவேட் ஆகிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கவர்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஒரு வெப்சைட் தான். அந்த வெப்சைட் போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் TAFCOPன்னு டைப் பண்ணுங்கள். இந்த கீழே வருது இல்லையா, DG-Telecom-Government.in சொல்லி இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த வெப்சைட் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொடுத்துருப்பாங்க, அது என்ன வேலையை செய்ய போகுதுன்னு சொல்லி. டெலிகாம் அனாலிசிஸ் ஃபார் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் சொல்லி. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், மேலே பார்த்தீங்கன்னா Government.in. கவர்மெண்ட் கொடுத்துடைய வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்சூமர் ப்ரொடக்ஷன் ப்ரோட்டோக்கால் தான், பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பட் நீங்கள் எந்த நம்பர், ஏதாவது எந்த மொபைல் நம்பர் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கணும், அந்த மொபைல் நம்பர் வாங்கும்போது வேறு சிம் ஏதாவது ஆக்டிவேட் பண்ணிட்டாலும் செக் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். இதிலே கொடுத்துருப்பாங்க என்டர் யுவர் மொபைல் நம்பர் சொல்லி. அந்த மொபைல் நம்பர் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும், அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி தான் உள்ளே போக முடியும். நீங்கள் செக் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரில் என்ட்ரு பண்ணுங்கள். நான் என்னுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண போகிறேன். உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஓடிபின்னு கொடுங்க. ஒரு ஓடிபி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபி நான் என்ட்ரு பண்ண போகிறேன். வாலிடேட் கொடுங்க. வாலிடேட் கொடுத்தீங்கன்னா போயிடுச்சு. பேஜ் நம்பர் சிம்பிளாக இருக்குது, இவ்வளோ தான். இப்போ இந்த நான் கொடுத்த நம்பர் வாங்கும்போது என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்தனோ அந்த ஐடி ப்ரூஃபில் வந்து இன்னொரு நம்பர் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த இருக்கு இல்லையா, 88 சொல்லி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஆனால் இதுவும் என் நம்பர் தான். நான் இந்த நம்பர் தான் கொடுத்தேன். லாஸ்ட் அந்த 43 முடிஞ்சிருக்க நம்பர் தான் கொடுத்தேன். அதே ஐடி ப்ரூஃபில் நான் அந்த சிம்மையும் வாங்கி, 2 சிம்மையும் ஒரே ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கியிருக்கேன். 2மே என்னோடய ஐடி ப்ரூஃப் தான். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அன்வான்டாக என்னோடய எந்த நம்பரும் ஆக்டிவேட் ஆகலை. என்னோடய ஐடி ப்ரூஃப் வச்சு யாரும் நம்ம ஃபேக்காக ஆக்டிவேட் பண்ணலை. அடிஷ்னலாக யாராவது உங்கள் ஐடி ப்ரூஃப் வச்சு நம்பர் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் கீழே வந்துடும். லிஸ்ட் ஆஃப் மொபைல் நம்பர்ஸ்னு கொடுத்து 2 நம்பர் கொடுத்துருக்க மாதிரி 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் வந்துடும். ஒவ்வொரு நம்பருக்குலேயும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் நாட் மை நம்பர், திஸ் இஸ் மை நம்பர் நாட் ரெக்கவர்ட்னு சொல்லி. சப்போஸ் இல்லை தான் உங்கள் நம்பர் இல்லை, அன்வான்ட் நம்பர் தான் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா இதில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் வந்தால் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் மை நாட் நம்பர் நினச்சிங்கன்னா கொடுத்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக இந்த ஸ்டெப் எடுக்கணுமோ அதை டெலிகம்யூனிகேஷன் பார்த்துக்கும். அவன் என்கொயரி பண்ணுறது, இந்த சிம் நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணீங்க, யார் ஐடி ப்ரூஃபில் இருக்குது, நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமான்னு சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்துக்குவாங்க. நீங்கள் பர்சனலாக அந்த நம்பரை வச்சு என்னுடைய ஐடி ப்ரூஃபில் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியாமல் நல்லா இருக்குன்னு தெரியல, நீங்கள் லீகலாக நடவடிக்கை எடுக்குன்னு நினச்சாலும் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப சேஃபும் கூட. நம்ம இந்த வீடியோவில் பார்த்து அந்த ஃபேக் சிம்மை எப்படி ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணுறாங்க, அது தவறாக பயன்படுத்துகிறாங்க, அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது முழு வீடியோவும் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்களும் நானும் இல்லை பாதிக்கப்படுற வாய்ப்புகள் உண்டு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்திக்கோங்க. நிறைய குறை எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல தொடர் சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.